வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மகாதார் பாபாஜி சரணம். நான் உங்கள் ஆவடி அம்பர். ரிஷப லக்னத்தை பற்றி சொல்ல போகிறேன். ரிஷப லக்னத்துக்கு எந்த ஒரு ஜாதகமும், ரிஷப லக்னம்னு இல்லை, எந்த ஒரு ஜாதகத்துக்கும் லக்ன தோஷம் வரக்கூடாது. இந்த லக்ன தோஷம் என்பது என்ன? லக்னாதிபதி ஸ்பாயில் ஆகிறது லக்ன தோஷம். ஃபார் எக்ஸாம்பிள், லக்னாதிபதி 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல போய் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டார் ரிஷப லக்னத்துக்கு. அப்படின்னா இது லக்ன தோஷம் வந்துவிடும். இந்த லக்ன தோஷம் வந்துடுச்சுன்னா மனுஷனோட லைஃப் ரொம்ப ஸ்ட்ரகலாக இருக்கும். அந்த திசை வந்ததுன்னா ரொம்ப ஸ்ட்ரகலாக இருக்கும். சுக்கிரன் வந்துட்டு ஆக்சுவலி முழுமையாக கெட்டு போயிட்டார். அதுலேயும் அவர் வர்க்கத்துவம் ஆகிட்டார்னா இன்னும் ஸ்பாயில் ஆகிட்டார்னு அர்த்தம். ஸோ இந்த லக்ன தோஷம் என்பது மிகப்பெரிய தோஷம் உள்ள ஒரு பாயிண்ட்டு. அது இல்லாத இவர் வேறு எதிரி உள்ள கிரகங்களோட பார்வை இல்லை பிரச்சனையில் இருந்தார்னா இன்னும் அந்த லக்ன தோஷம் இன்னும் பவராக வேலை செய்யும். ஸோ இது நம்ம பார்த்துக்கணும் ஜாதகத்தில். இந்த லக்ன தோஷம் வந்துட்டாலே ஸ்ட்ரகல் தான். ஸோ இதை எப்படி சரி பண்ணணும், இதுக்கு சில என்ன யுக்திகள் உண்டு, இது நல்லா ஜோசியகார மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். அது இல்லாத இவங்க சாந்தமாக இருந்து அவங்க வாழ்க்கையை நடத்தினா நல்லது. ஜெய் மகாதார் பாபாஜி ஆஞ்சநேயா சரணம். நான் உங்கள் ஆவடி அம்பார்.